ராஜேஷ் வணக்கம். முன்ஜாமீன் மீதான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில முன்னாள் காவல் அதிகாரி மகேஸ்வரியும் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் என அரசு தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பில் என்னென்ன வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, இது குறித்த முழு விவரங்கள்? வணக்கம். ஜெகன்மூர்த்தி சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு என்பது இப்ப தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு பரபரப்பான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகின்றது. காரணம், ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர், அவரது இல்லத்திற்கு கைது செய்வதற்காக 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சென்று வந்தனர். 2 தரப்பிலும் பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்படுகின்றது, பல்வேறு நியாயங்கள் சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலேதான் இந்த வழக்கு விசாரணையானது தற்போது நடத்தப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக எம்எல்ஏவான நீங்கள் போலீசார் விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் சாதாரண மக்கள் எப்படி ஒத்துழைப்பார்கள் எனவும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பதவியை தவறாக பயன்படுத்தினால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது எனவும், எம்பி எம்எல்ஏக்கள் உதாரணமாக இருக்க வேண்டும், அதை பார்த்துதான் மக்கள் மாறிக்கொள்வார்கள் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கின்றது. மக்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமே தவிர கட்ட பஞ்சாயத்து செய்ய யார் அதிகாரம் கொடுத்தது எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் நீதிபதி கட்சி ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகள் ஆனது என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு தொடர்ச்சியாக ஜெகன்மூர்த்தி 47 ஆண்டுகள் ஆனது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். போலீசார் விசாரணைக்கு எம்எல்ஏக்கள் ஒத்துழைக்காவிட்டால் சாதாரண மக்கள் எப்படி ஒத்துழைப்பார்கள் என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள். பதவி துஷ்பிரயோகம் என்றும், அப்படி பதவி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டால் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் எனவும் நீதிபதி ஆவேசமாக சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பான ஒரு விசாரணையாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வழக்கினுடைய பின்னணி விவரங்கள் என்று நாம் பார்க்கும்போது, திருவள்ளூர் மாவட்டம் களப்பாக்கம் பகுதியை சேர்ந்த தனுஷுக்கும் அதே போல தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டதாகவும், இவர்கள் பதிவு திருமணம் செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த திருமணத்திற்கு தேனி மாவட்டத்தை சேர்ந்த அந்த பெண் வீட்டார் சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர்கள் கூலிப்படை ஏவி தனுஷை கடத்துவதற்கு திட்டம் தீட்டியதாகவும், ஆனால் அந்த நேரத்தில் வீட்டில் அந்த தனுஷ் என்பவர் இல்லாத காரணத்தால் அவரது தம்பி 17 வயதான அந்த சிறுவனை கடத்தி சென்றதாகவும், அந்த சிறுவன் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அந்த சிறுவனை அந்த கூலிப்படையினர் பாதியிலேயே இறக்கிவிட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த கடத்தல் சம்பவத்திற்கு பின்னால் அவர் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கேவி குப்பம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி, அவரது பெயர் அடிபடுகின்றது. குறிப்பாக ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக பல்வேறு தகவல்கள் பகிரப்படுகின்றது. அது உண்மையா என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.